அடுத்தது நான் படிச்சது வந்து ஜியோபயாலஜி. ஜியோனா எர்த். ஓகே. பயாலஜினா ஸ்டடி ஆஃப் சம் எனர்ஜி. ஸோ ஜியோபயாலஜி சேரும்போது இட் இஸ் த ஸ்டடீஸ் ஆஃப் தி எனர்ஜிஸ் ஆஃப் தி எர்த். ஓகே. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம பாடியில் 3 types ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. ஒன்று வந்து சோலார் எனர்ஜி, தட்ஸ் ஃப்ரம் த சன். இன்னொன்று வந்து லூனார் எனர்ஜி, மூன்லேருந்து வருது. இன்னொன்று வந்து எர்த் எனர்ஜி, நமக்கு எர்த்லேருந்து வருது இல்லையா? இப்போ எல்லாருமே இப்போ நீங்களா இருக்கட்டும், எல்லாருமே நானுமே படிக்கிறதுக்கு முன்னாடி எனர்ஜி வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ஓடுதுன்னு நினச்சிருப்போம். இப்போ அப்படிதான் நானும் அப்படிதான் எல்லாரும் நினச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் ஓடும், த்ரூவாகவும் ஓடும், கிராஸாகவும் ஓடும், பெர்பெண்டிகுலராகவும் ஓடும். So energy flows in so many இத்தனை டிஃப்ரெண்ட் இதில் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். சரி. ஸோ நம்ம எர்த்துக்கும் கனெக்ட் ஆகிருக்கோம், சோலாருக்கும் கனெக்ட் ஆகிருக்கோம், லூனாருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சன் எனர்ஜி எல்லாருக்கும் தெரியும், சன்ரைஸ் டு சன்செட். மூன் ரைஸ் டு மூன் செட். ஆனால் இந்த எர்த் எனர்ஜி இட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் சன்செட் டு மூன் ரைஸ். சன்செட்டுக்கும் மூன் ரைஸுக்கும் நடுவில் தான் எர்த் எனர்ஜி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு எர்த் எனர்ஜி டைம் ரொம்ப கம்மி, குறைவு. ஓகே. ஸோ ஆனால் அமாவாசை அன்னைக்கு ஃபுல்லாக கிடைக்கும். சூப்பர் மேம். ஓகே. இப்போ ஒருத்தருக்கு இப்போ இட் இஸ் a proven science. இப்போ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கிடையாது, எனி டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஓகே. அதை 3 நாள் சன் டைமில் ஒரு தடவை, லூனார் டைமில் ஒரு தடவை, மூன் டைமில் ஒரு தடவை, எர்த் டைமில் ஒரு தடவை பண்ணா the chances of recovery is more than 60%. Wow. எந்த டிசீஸா இருந்தாலும், இது நம்ம வேதத்திலே இருக்கு. நான் ஒன்று புதுசா சொல்லல, அங்கேருந்து எடுத்து தான் நாங்கள் சொல்லலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டோம். இதெல்லாம் வந்து இந்தியன் கல்ச்சர், பேசிக்லி இட்ஸ் அபவுட் இந்தியன் டீச்சிங். இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். பிகாஸ் we have a convenient medicine now. மாத்திரை போட்டால் சரியாயிடும். ஒரு தலைவலி வந்து மாத்திரை போட்டால் it goes up. நான் வந்து அலோபதி அந்த குறையும் சொல்லலை. இப்போ நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ரோட்டில் அடிபட்டு ப்ளீட் ஆகி இருக்கும்னா அந்த நேரத்தில் நீடில் போட்டோ, அந்த நேரத்தில் நான் ஹீல் பண்ணுறனோ, அந்த நேரத்தில் ஒரு கஷாயம் கொடுத்தோ, இட்ஸ் அ வேஸ்ட். அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக அலோபதி தேவைப்படாது. ஸோ அலோபதியை எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டுக்கு தென் யூ ஹாவ் சைட் எஃபெக்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூத்துக்கு என்ன ப்ராப்ளம், டிவோர்ஸ் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணி உங்களுக்கே தெரியும். ஒரு 30 இயர்ஸ்க்குள்ள பிபி வந்துடுது. இன்னைக்கு நீங்கள் 30 இயர்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா ஒரு 20% பேருக்கு தான் பிபி இல்லை, மிச்சம் 80% ஆஃப் தெம் ஹேவ் பிபி. இப்போ நீங்கள் பிபி டேப்லெட் ஒரு 3 to 4 இயர்ஸ் போட்டால் தைராய்டு இம்பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தைராய்டு பிபி வந்தோடனே டயபிட்டிஸ் வந்துடும். ஓகே. ஸோ பிபி, தைராய்டு, டயபெட்டிக், இட்ஸ் அ ட்ரையாங்கிள். ஓகே. இது மூணுமே வந்துட்டா இன்ஃபர்டிலிட்டி வந்துடும். ஃபீமேல், மேலுக்கும் அதே தான். இதுதான் இன்னைக்கு டிவோர்ஸ் ரேட்டுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ப்ரிவென்ஷன் இருக்கும் போது அதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக. இப்போ ஆக்யூபஞ்சரில் ஒரு பிரின்சிபல் இருக்குது. நீங்கள்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபா கொடுத்து ஜிம்முக்கு போகிறீங்க, டானிக் சாப்பிட்றீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன் சாப்பிட்றீங்க ஃபார் வெயிட் லாஸ். எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஓடுறீங்க, நடக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க ஃபார் வெயிட் லாஸ். பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஈட்டிங்கை மறந்துட்டீங்க. கண்டிப்பாக. பேசிக் டைமிங்கை மறந்துட்டீங்க. இப்போ நீங்கள் 7 மணிக்கு காலையில், இப்போ நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் வந்து நம்ம தாத்தா பாட்டி பேசல, அதுக்கு 2 ஜென்ரேஷன் முன்னாடி தான் கரெக்டாக வாழ்ந்தாங்க. அவங்கள பற்றி பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிப்பாங்க, 3:30க்கு எந்திரிப்பாங்க, துணி கட்டியிருக்க துணியோட ஆற்றுக்கு நடந்து போவாங்க, குளிச்சுட்டு ஈர துணியோட வருவாங்க. அதுக்கு பின்னாடி there is a pure science. இப்போ தோல்ல ஈரப்பதம் இருந்தா பிரம்ம முகூர்த்தத்துல நார்மலாவே ஈரப்பதம் இருக்கணும். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல ஈரப்பதம் இருந்தா அந்த 3:30 3:20 to 5:30 வரைக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வரும். இட்ஸ் த கன்செப்ஷன் ஆஃப் த எர்த். என்னைக்கு எர்த் உருவாச்சோ இன்னி வரைக்கும் 3:20 to 5:30 எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி டிசெண்ட் ஆகும். அதை நீங்கள் காஸ்மிக் எனர்ஜியை சொல்லிக்கோங்க, பிராணான்னு கூப்பிட்டுக்கோங்க, எப்படி வேணால் நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க. இட்ஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி. ஓகே.
இது வந்து தோல்ல ஈரப்பதம் இருந்தால் நம்ம நிறைய அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து ஆற்றுல போய் குளிச்சுட்டு ஈர துணி கட்டிட்டு வந்ததுக்கு ஒரு சயின்ஸ் இருந்தது. ஈரம் அந்த தோல்ல இருந்தால் எலக்ட்ரோமேக் ஃபுல்லாக உறிஞ்சிருவாங்க. உறிஞ்சா அது வந்து பிளட்ல போய் மிக்ஸ் ஆகிடும். ஓகே, அதுதான் ஸ்கின்ல போஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, போய் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மணிக்கா வீட்டுக்கு வருவாங்க. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க தூக்கில் வந்து பழையது எடுத்துட்டு வயக்காடுக்கு போயிடுவாங்க. 7 மணி 6:30க்கு மேலே சூரியன் கொஞ்சம் மேலே வந்தோன்னே ஒரு 7 மணிக்கா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏற்கனவே அவங்க பாடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியில் சோக் ஆயிருக்கு. ஃபுட் உள்ள போகுது, அது பிளட்ல போய் மிக்ஸ் ஒன்று ஃபுட் எனர்ஜியா மாறுது. நியூட்ரிஷனல் எனர்ஜி, இப்போ புது பேர் வச்சிருக்காங்க, நியூட்ரிஷனல் எனர்ஜியா மாறுது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அண்ட் நியூட்ரிஷனல் எனர்ஜி மிக்ஸ் ஆகுதான் பிராணா. அதுதான் நமக்கு உடம்புல ஓடுற போற எவ்ரி ஆர்கன் ரன்ஸ் ஆன் பிராணா. இது ரெண்டும் மிக்ஸ் ஆனா தான் பிராணா. ஓகே, இப்போ நீங்க பாருங்க, யாருமே 9 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதே கிடையாது பிரேக்ஃபாஸ்ட். இப்போ 7 o'clock ஸ்டமக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் பண்ணிடுது. அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும். ஆனா நீங்க 7 o'clock ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9 o'clock முன்னாடி நிறைய பேர் எந்திக்கிறது கிடையாது, அது வேற விஷயம். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் க்ரீன் டீ, ஹாட் வாட்டர் வித் லைம் அண்ட் ஹனி, காஃபி, டீ, என்னென்னமோ போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸ், வாட் எவர். இப்போ நீங்கள் அதெல்லாம் 7 o'clock மேலே தான் குடிக்கிறீங்க. ஸ்டமக்கு வந்து தனியாக இன்டெலிஜென்ஸ்லாம் கிடையாது. புரியுதுங்களா? பிரெயின் என்ன சொல்லியிருக்கு, 7 to 9 உனக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும், உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வரும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிரேக்ஃபாஸ்ட்டை டைஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுதான் அது செய்யும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த 7 to 9 இதெல்லாம் தான் அனுப்புவீங்க. இந்த க்ரீன் டீ நான் சொன்னீங்களா, அப்போ ஸ்டமக் என்ன நினச்சிக்கோ, இதுதான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நீங்கள் என்ன அனுப்புறீங்களோ, டீ காஃபியை டைஜஸ்ட் பண்ண அது யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குளிச்சு நிதானமாக 9:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க. கரெக்ட்? இப்போ 9:30க்கு அங்கே டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இல்லை. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபுட் வந்து அங்கேயே தங்கும். ஒரு இடத்துல ஒரு லிட்ரலி ஒரு ட்ரைனேஜில் டர்ட் இருந்தது, என்ன ஆகும், அழிவும், அதுலேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் உங்கள் வயிற்றுக்குள்ளே. அதுதான் நடக்குது. ஸோ இப்போ 12:30 to 1 o'clock அந்த ரேஞ்சில் திருப்பி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் லஞ்சை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அனுப்ப போகிற லஞ்ச். ஆனால் ஏற்கனவே வயிற்றுக்குள்ள ஃபுட் இருக்கு. ஸோ ஸ்டமக் என்ன நினச்சிக்கோ, இதுதான். ஸோ லஞ்ச் டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ திருப்பி இதுக்கப்புறம் நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 6:30, அதாவது சன் செட்டுக்கு அப்புறம் சுரக்கும். ஓகே, ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபோர்ஃபாதர்ஸ்லாம் 7 மணிக்கு தூங்கிட்டுருவாங்க. ஆமாம். ஸோ 6 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. ஓகே, 6 to 7 சுரக்கும். அப்போ ஏற்கனவே லஞ்ச் இருக்கு இல்லையா, அதை டைஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நம்ம 8:30, 9:30, 10:30, 11:30, இப்போ 12 o'clock கூட சாப்பிடலாம். அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 o'clock அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கிற வரைக்கும் அந்த ஃபுட் உள்ள இருந்து அழுவி போயிட்டு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும் போது உங்க நைட் டின்னர் தான் டைஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு சைக்கிள். ஓகே, ஸோ உங்க வயிற்றுக்குள்ளோ எவ்வளோ நீங்க அழுவி போன சாப்பாடு இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு நீங்க அக்யூமுலேட் பண்றது. இதுக்கு பதிலாக டைமுக்கு பிட்வீன் 7:45 and 8:15 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க. காலையில் எந்திரிச்சோன்னா டீ காஃபி குடிக்காதீங்க. வெறும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிட்டு 7:45 to 8:15 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபி குடிங்க. யாரும் வேணாம்னு சொல்ல. 9 to 10, 10 to 11 எதுவுமே சாப்பிடக்கூடாது, எதுவுமே குடிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அக்யூபஞ்சரில் ஸ்ப்ளீன் டைம்னு சொல்லுவோம். ஸ்ப்ளீன் தான் நமக்கு எனர்ஜி கொடுக்கறது பாடிக்கு. ஸோ பிரெயின் வந்து ஸ்ப்ளீனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும், இவங்களுக்கு கிட்னி இஸ் லிட்டில் வீக், ஸோ மோர் எனர்ஜி டு கிட்னி, லெஸ் எனர்ஜி டு லிவர். இந்த மெசேஜ் வந்து ஸ்ப்ளீன் வந்து எனர்ஜி பிரித்து கொடுக்கும் அந்த டைம்ல. இப்போ நீங்கள் அந்த டைம்ல தான் நிறைய பேர் 9 to 11 தான் பிரேக்ஃபாஸ்ட் உள்ள அனுப்புறீங்க. ஃபுல் எனர்ஜி ஸ்டமக்கே போயிடும். கண்டிப்பாக. ஸோ அதனால தான் ஒரு 3 மணி ஆகும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் படுக்கணுமா, ஆமாம், ஃபெட்டிக் வருது. ஏன்னா எனர்ஜி சரியா பிரிக்க கொடுக்கப்படலை. அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? ஸோ இப்போ அந்த 9 to 10, 10 to 11 எதுவும் சாப்பிடாதீங்க. ஒரு 11:15க்கு ஒரு இளநீர், ஒரு உப்பு இல்லாத மோர், ஒரு வெஜிடபிள் சூப். ஏன்னா 2 hours பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது பிரேக் பண்ணிக்கோங்க. 12:30 to 1:30 லஞ்ச். ஒரு 4 மணிக்கு காஃபி, டீ, 2 அரிசி பொரி உருண்டை, கொஞ்சம் நட்ஸ், கொஞ்சம் வேர்க்கடலை பர்ஃபி,
ஜாகரியில செஞ்சது. ஓகே. More than enough. 7 o'clock, between 6:45 and 7:15. By 7:30 dinner is finished. ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த intermittent fasting period 7:30 to next day 7 o'clock வரைக்கும் கிடைச்சிருது. அப்போ பாடி என்ன பண்ணும்னா எல்லா மோடும் ஷட் பண்ணிட்டு ரெஜுனேஷன் மோடுக்கு போகும். இது நம்ம பண்றதே கிடையாது. This generation and our generation, we are sleeping in the morning and getting up in the morning. 12 மணிக்கு மேல தூங்குறோம், காலையில எந்திக்கிறோம், காலையில தூங்கிட்டு காலையில எந்திக்கிறோம். நைட் தூக்கங்கிறது 90% of the people கிடையாது. ஆனா மேம் ஒரே ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ எங்களோட டீச்சர் சயின்ஸ் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அழகா கதை சொல்ற மாதிரி இதோட ரீசனை சொன்னாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியும். ஏன்னா எல்லாரும் செய்யாதன்னு சொல்றாங்க, அதுக்கான ரீசன் யாரும் சொல்றது இல்லைல்ல மேம்? கரெக்ட். ஆனா நம்ம அதை புரிஞ்சுட்டு அதை கையில எடுத்தோம்னா ஹெல்த் ப்ராப்ளம் 80% சால்வ் ஆகும். கண்டிப்பா. பாயிண்ட் 2, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மவுத் ஏரியால 6 இடத்துல இருந்து சலைவா சுரக்குது உங்களோட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு. ஓகே. அப்போ நீங்க ஃபுட்டை வந்து வாயில வச்ச உடனே நம்ம முழுங்கிடுறோம். மோஸ்ட்லி நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம என்ன சாப்பிட்றோம்னே பாதி நேரம் தெரியறதில்ல. ஸோ ஒரு பெருமையா வேற சொல்லிக்குவோம், 2 minutesல சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிக்குவோம். அது எவ்வளவு பெரிய ஹெல்த் டிஸார்டர்னு நமக்கு தெரியல. இப்போ நீங்க வந்து ஒரு கவலை சாதம் எடுத்து வாயில போடுறீங்க, ஒரு தடவை ரொட்டேட் பண்றீங்க, 2 தடவை ரொட்டேட் பண்றீங்க, முழுங்கிடுறீங்க. அப்படிதானே எல்லாரும் சாப்பிட்றீங்க. அப்போ அந்த சலைவா வந்து அந்த ஃபுட்டை கூட ரீச் பண்ண மாட்டேங்குது. இது என்ன எப்படி நடக்கணும்னா, நம்ம சாப்பாடை உள்ள போட்டோன்னு நம்ம சூ பண்ணணும், நல்லா மெல்லணும். சூ பண்ணா அந்த சலைவா வந்து அந்த ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி அங்கேயே 80% நியூட்ரிஷன் உறிஞ்சு உங்க பிளட்ல சேர்த்துரும். மிச்சம் 20% தான் வயிற்றுக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் போகணும். இது வந்து ரிவர்ஸ்ல நடக்குது. 20% இங்க, மிச்சம் 80% அங்க. அதனாலதான் அந்த ஆர்கன்ஸ்க்கு அவ்வளவு வேலை. அதனாலதான் டயபெட்டிக்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அந்த டாக்டரை போய் பார்க்கறது, ஒரு ஆல்டர்னேட் மெடிசனை போய் பார்க்கறது, ஒரு மாத்திரை எடுத்து போடுறது, மாத்திரை வாங்குறது, அதெல்லாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த டைமை உட்காந்து 10 நிமிஷம் சாப்பிடுங்களேன். ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்களா, ஒரு 2 நிமிஷம் எடுக்காத, ஒரு 10 to 15 minutes அந்த 4 இட்லி சூ பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட்னா, ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரவே வராது. ஓகே. ஸ்டமக்ல ப்ராப்ளம் இல்லைனால 80% டிசீஸ் வராது. தேர்டு, வெயிட் போடாது. ஏன்னா பாடி வேண்டியதை அங்கே உறிஞ்சு எடுத்துட்டு மிச்சத்தை சக்கையை வெளியே அமிச்சிடும். நமக்கு ஏன் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வருதுன்னா, பாடி வந்து அதை உரிய மாட்டேங்குது சரியா. இங்க நீங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது பாடி கம்ப்ளீட்டா உறிஞ்சிருது. ரெண்டாவது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க. அந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ் இருக்கு இல்லையா, அந்த சலைவா இருக்கு இல்லையா, அது வந்து தின் ஆயிடும். எப்படி சொல்வீங்க தமிழ்ல? மெல்லிசாயிடும். ஸோ அது வந்து மெலிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் சரியா நடக்காது. ஓகே. ஸோ சாப்பிட்டு ஒரு 15 minutes கழிச்சு தண்ணி குடிங்க. ஓகே. another one thing, இந்தியாவில் வந்து இப்போ இட்ஸ் நியூ கல்ச்சர். எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் ஒரு நல்லா இருக்கும். நம்ம பாயசம் சூடாக குடிப்போம், கரெக்டா? கரெக்ட். நம்ம ஜவ்வரிசி சேமியா பாயசம் இப்போ வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்டா. காஃபி கூட கோல்ட் காஃபி தானே மேம்? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எது சாப்பிட்டாலும் பாடி ஹேஸ் டு ஒர்க் ட்வைஸ் டு டைஜஸ்ட். ஏன்னா பாடியோட டெம்பரேச்சர் 98 whatever. இப்போ நீங்கள் கோல்டாக சாப்பிட்டீங்கன்னா அந்த கோல்டை வந்து அந்த பாடி வந்து 98 இதுக்கு கொண்டு வந்துட்டு தான் அதை இது பண்ண முடியும். ஸோ எவ்வளோ எனர்ஜி அதில் எக்ஸ்பெண்ட் ஆகுது பாருங்க. அப்போ டயர்ட் ஆகாது, வேற என்ன ஆகும்? கண்டிப்பாக.